சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 2025 புத்தாண்டு ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகளில் 2025 ஜனவரி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல முதலாவது ராசியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசியோட அதிபதியா இருக்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்களுக்கு 2025 வருடத்தோட முதல் மாதமான ஜனவரி மாதம் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும், ஏதாவது யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொண்டு வருமா, மேஷ ராசிக்காரங்களோட வாழ்க்கையில திடீர் மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த மாசத்துல நடக்குமா, அப்படி இல்லைன்னா இந்த ஜனவரி மாதத்தோட கிரக அமைப்புகள் மேஷராசி அன்பர்களுக்கு ஏதாவது பெரிய ஆபத்துகளையும் பிரச்சனைகளையும் கொண்டு வந்துருமா அப்படிங்கறத பத்தியும் இந்த பதிவுல கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மேஷராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க வீடியோவை முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கிட்டா கூட உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளையும் உங்களால ரொம்ப சூப்பரா பயன்படுத்திக்க முடியும். அதனால மேஷராசி அன்பர்கள் முழு நம்பிக்கையோட இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ பிடிக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிக்கல அப்படிங்கறதையும் நான் தெரிஞ்சுக்குவேன். அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே திறமைகள் இருந்தும் அதிர்ஷ்டம் இல்லாம துரதிர்ஷ்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய மேஷராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதத்தோட கிரக அமைப்புகளை பார்க்கும்போது சூரிய பகவான் மாதத்தோட தொடக்கத்துல உங்களோட யோக ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியில உட்கார்ந்திருப்பார். மாதத்தோட பிற்பகுதியில உங்களோட தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்கு பயிற்சி ஆவார். குரு பகவான் உங்களோட குடும்ப ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசிலேயே உட்கார்ந்திருக்கார். அதுவும் வக்ர குருவா உட்கார்ந்திருக்கார். உங்க ராசியோட அதிபதியான செவ்வாய் பகவான் மாதத்தோட தொடக்கத்துல சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடக ராசியில வக்ரம் பெற்ற நிலையில உட்கார்ந்திருப்பார். ஜனவரி 18ஆம் தேதிக்கு அப்புறமா அவரு அதே வக்ர நிலையில பின்னோக்கி பயணம் பண்ணி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆவார். புதன் பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாதத்தோட தொடக்கத்திலேயே உங்களோட யோகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கு பயிற்சியாகி மாதத்தோட முதல் 15 நாட்களும் சூரிய பகவானோட இணைஞ்சி அவர் பயணம் பண்ணுவார். சுக்கிர பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜனவரி மாதத்தோட முதல் 28 நாட்களும் சனி பகவானோட இணைஞ்சி உங்களோட லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசியில உட்கார்ந்திருப்பார். ஜனவரி 28ஆம் தேதிக்கு அப்புறமா சுக்கிர பகவான் உங்களோட விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசிக்கு பயிற்சியாகி ராகு பகவானோட இணைஞ்சி சஞ்சாரம் பண்ணுவார். அதே போல கேது பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜனவரி மாசத்திலையும் எந்த மாற்றமும் இல்லாம உங்களோட சத்ரு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிராசிலேயே உட்கார்ந்திருப்பார். இந்த கிரக அமைப்புகளை வச்சு பார்க்கும்போது இந்த ஜனவரி மாதத்துல மேஷராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஜனவரி மாதத்தோட முதல் 18 நாட்களும் உங்க ராசியோட அதிபதியான செவ்வாய் பகவான் நீச்ச வீடான கடக ராசியில நீச்சம் பெற்ற நிலையில இருப்பாரு அப்படிங்கறதால இந்த ஜனவரி மாதத்தோட முதல் 18 நாட்களும் உங்களுக்கு மனசளவுல ஒரு விதமான குழப்பம் அப்படிங்கிறது கட்டாயமா இருந்துகிட்டே இருக்கும். நிறைய ஞாபக மறதி உங்களுக்கு இருக்கும். நிறைய கற்பனைகள் உங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். எதிர்காலத்தை பத்தி நிறைய சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. முக்கியமா உங்க குழந்தைகளோட எதிர்காலத்தை பத்தியும் உங்க குடும்பத்தோட எதிர்காலத்தை பத்தியும் நிறைய கவலைப்படுவீங்க. நிறைய பயம் உங்க மனசுக்குள்ள வந்து போய்கிட்டே இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, நீங்க பாசிட்டிவா பார்க்கவே மாட்டீங்க. நெகட்டிவ் எண்ணங்கள் உங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். அதுலயும் முக்கியமா நம்ம தோத்து போயிடுவோமோ, நம்ம நஷ்டம் ஆயிடுவோமோ, நம்ம வீழ்ந்துடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இந்த மாதத்தோட முதல் 18 நாட்களும் உங்களுக்குள்ள கட்டாயமா இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா உங்க ராசியோட அதிபதி நீச்சமடைஞ்ச நிலையில பலம் இழந்து இருக்காரு அப்படிங்கறதால நீங்களும் மனசளவுல பலவீனமா தான் இருப்பீங்க. தன்னம்பிக்கை மன தைரியம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள இருக்கவே இருக்காது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நீங்க முன்ன நின்று செய்யணும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. பின்வாங்கி வந்துடணும் அப்படின்னு தான் நினைப்பீங்க. நமக்கு எதுக்குப்பா ஊர் வம்பு, நமக்கு எதுக்குப்பா பிரச்சனை, யாரோ எப்படியோ போயிட்டு போறாங்க, நம்ம சேஃபா இருந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுயநலம் உங்களுக்குள்ள எட்டி பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஜனவரி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஜனவரி மாதத்துல எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க புதுசா ட்ரை பண்ணவே மாட்டீங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் ரிஸ்க் எடுக்கவே மாட்டீங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேஃபா இருந்துக்கணும், நம்ம குடும்பத்தை சேஃபா வச்சுக்கணும், அந்த மாதிரியான ஒரு எண்ணம் தான் உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். எது வந்தாலும் பார்த்துக்கலாம், எது வந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனதைரியம் உங்களுக்குள்ள இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயம் இந்த ஜனவரி மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறமா செவ்வாய் பகவான் உங்களோட சகோதர ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வக்ர கதியில சஞ்சாரம் பண்ணுவார். அப்படிங்கறதால மாதத்தோட பிற்பகுதியில உங்களை சுத்தி உங்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்கும். உங்களோட சகோதர
சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவா வந்து நிக்க ஆரம்பிப்பாங்க. ஏற்கனவே உங்களோட சகோதர சகோதரிகள் கூட ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, மனக்கசப்புகள் இருக்குது அப்படின்னாலும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட இந்த ஜனவரி 18க்கு அப்புறமா படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். ஒரு சில மேஷராசி அன்பர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் முழுமையா விலகி ஜனவரி 18க்கு அப்புறமா பூர்வீக சொத்துக்கள் கைகளுக்கு வந்து சேர்றதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா சொந்த தொழில் அல்லது வியாபாரம் செய்யக்கூடிய மேஷராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜனவரி மாதத்துல உங்களோட தொழிலா இருந்தாலும் சரி, வியாபாரமா இருந்தாலும் சரி, சுமாரான வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். பெரிய அளவுக்கு திடீர் வளர்ச்சியோ அல்லது உங்க கைகளை நிறைக்கக்கூடிய அளவுக்கு திடீர் லாபங்களோ இந்த ஜனவரி மாசத்துல உங்களுக்கு கிடைக்காது. இன்னும் சொல்ல போனா இந்த மாசத்துல உங்களுக்கு வியாபாரம் ரொம்பவே டல்லா இருக்கும் அப்படிங்கறதால உங்களுக்கு வர வேண்டிய பாக்கிகளை வசூல் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய ஒரு மாதமாவே இந்த ஜனவரி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அதுவே உத்தியோகத்துல இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜனவரி மாதத்துல உங்க மேல் அதிகாரிகள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலையை ரொம்பவே சிறப்பான முறையில செஞ்சு முடிக்க போறீங்க. பெரிய அளவுல வேலை பழுவோ அல்லது வேலை நெருக்கடியோ இந்த மாசத்துல உங்களுக்கு இருக்காது. ஒரு சில மேஷராசி அன்பர்களுக்கு மட்டும் வேலை சம்பந்தமா தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். அந்த அலைச்சல்கள் மூலமா ஒரு சில உடல் அசதிகள், உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா உங்களோட குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜனவரி மாதம் முழுக்க முழுக்க உங்களுக்கு ஃபேவரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. கட்டாயமா குடும்ப வாழ்க்கையில ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் இடையில ஒரு சில மனக்கசப்புகள் அப்படிங்கிறதும் இருந்துகிட்டே தான் இருக்கும். முக்கியமா உங்களோட சொந்த பந்தங்களை நம்பி அப்படி இல்லைன்னா அவங்க ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு நம்பி நீங்க ஏதாவது ஒரு காரியத்துல இறங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா கடைசி நேரத்துல உங்களுக்கு ஏமாற்றங்கள் மட்டும்தான் கிடைக்கும். உங்க சொந்த பந்தங்கள் உங்களுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழல் தான் இந்த ஜனவரி மாசத்துல இருக்கும் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதனால மேஷராசி அன்பர்கள் எந்த ஒரு புதிய முயற்சியா இருந்தாலும் சரி இந்த ஜனவரி மாசத்துல செய்ய வேண்டாம். உங்க ராசியோட அதிபதி பலவீனமா உட்கார்ந்திருக்காரு அப்படிங்கறதால இந்த மாசத்துல நீங்க எடுக்கக்கூடிய எல்லா விதமான முயற்சிகள்லயும் ஒரு சில தடைகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே தான் இருக்கும். முக்கியமா உங்க கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிகளை நீங்க சுலபமா சமாளிச்சு மேல வந்துடலாம். ஆனா கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் ஆயிரக்கணக்கில் உங்களை சுத்தி இருந்துகிட்டே இருப்பாங்க. அந்த எதிரிகள் மூலமாவே உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள், நெருக்கடிகள், நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல காரிய தடைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்ததா இந்த ஜனவரி மாசத்துல உங்களோட உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு நிறைய மனக்கவலைகள் இருக்கும், மனசுக்குள்ள குழப்பங்கள் இருக்கும். அப்படிங்கறதால சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் வந்தாலும் நமக்கு ஏதாவது பெரிய வியாதி வந்துருச்சோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளேயே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். 100% உடல் ஆரோக்கியத்தோட இருக்கிற மேஷராசி அன்பர்கள் கூட நமக்கு ஏதாவது பெரிய வியாதி இருக்குமோ, நமக்கு ஏதாவது பெரிய பிரச்சனைகள் வந்துடுமோ அப்படின்னு நினைச்சு பயப்படக்கூடிய ஒரு காலகட்டமாவே இந்த ஜனவரி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இந்த ஜனவரி மாசத்துல உங்களுக்கு புதுசா அறிமுகமாக கூடிய ஒரு சில நட்புகள் மூலமா, நண்பர்கள் மூலமா ஒரு சில உதவிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும். நீங்க சோர்ந்து போகக்கூடிய காலகட்டங்கள்ல உங்க நண்பர்கள் உங்களுக்கு உதவியாகவும் பக்கபலமாகவும் இருப்பாங்க. ஒரு சில மேஷராசி அன்பர்கள் மன அழுத்தம் குறையணும் அப்படிங்கிறதுக்காக நண்பர்கள் கூட சேர்ந்து சின்ன சின்ன சுற்றுலாக்கள் போறதுக்கு கூட இந்த ஜனவரி மாதத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.